சச்சின் 50 இருக்கிறார். டிக்ளேர் எதுவும் கொடுக்க போறாங்க? இல்ல கொடுக்கல. சச்சின் 100. டிக்ளேர் எதுவும் இல்ல கொடுக்கல. சச்சின் 150. டிக்ளேர் கொடுக்கறாங்களா? இல்லவே இல்ல. ரைட். சச்சின் 194. சரி ஓகே 200 அடிச்சு பாத்து பாய் டிக்ளேர் வந்துருங்க. ஏங்க இங்க வாங்க. உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருந்தா சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க. என்னடா பண்ணி உனைய? ஏங்க என்னங்க இப்ப எதுக்கு டிக்ளேர் பண்ணீங்க? எதுக்கு டிக்ளேர் பண்ணேனா? இப்பதான் பவுலர்ஸ் வந்து கரெக்டான டயர்ல இருக்காங்க, ஆப்போனன்ட்ல ஃபீல்டர்ஸ் எல்லாம் டயர்ல இருக்காங்க, நம்ம பவுலர் சுறுசுறுன்னு இருக்காங்க. போய் போட்டோன்னு வைய கண்டிப்பா 5 ஓவர்ல 8 விக்கெட் கிடைக்கும். இப்ப இந்த 6 ரன் அடிக்க ஒரு கேப்ல அவங்க என்ன ஆக போறாங்க? நான் ஒரு 6 ரன் அடிச்சிருப்பேன்ல. அந்த 6 ரன் இப்ப ரொம்ப டயர்டா இருக்காங்க. அந்த 6 ஓவர் உங்களுக்கு ஓவர் மாறிச்சுன்னா ட்ரிங்க்ஸ் வரும், ட்ரிங்க்ஸ் வந்துச்சுன்னா திம்பு வந்துடும். அதனாலதான் சரி அந்த 6 ரன் எடுத்து நான் ஒரு 250 ஆக்கி இருப்பேன்ல ட்ரிங்க்ஸ் வந்தாலும். இருந்தாலும் ஓப்பனா சொல்றதுன்னா வன்மம். உங்களை எவ்வளவு பெரிய மனுஷன், ஒரு கேப்டன், ஒரு கிரிக்கெட்டோட வால், இப்படி செஞ்சுரியோட அருமை உங்களுக்கு தெரியுமா தெரியாது? அதுவும் டபுள் செஞ்சுரி தெரியும், நல்லா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு ஏன் அப்படி டிக்ளேர் பண்றீங்க? அதனாலதான் டிக்ளேர் பண்ண வச்சு. பெரிய மனுஷன் இந்த ஸ்தானத்தை இழந்துட்டாரு.